அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டெய்லி 2PYQ அந்த சீரீஸில் டே 3 3வது நாள். இன்றைக்கி என்ன கொஷின் அப்படின்னு பார்ப்போமா? 5வது கொஷின். செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வ செவிலி அப்படின்னா உருவகம் அப்படின்றது தான் ஆன்சர். இப்போ உருவகம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஓமை அப்படின்னா என்னன்னு தெரியணும். இது ரெண்டும் கம்பேர் பண்ணி படித்தா தான் நமக்கு கரெக்டாக புரியும். சரி, ஓமை அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அதாவது மலர்பாதம். மலர்பாதம் இதை வச்சு பார்த்தா புரியும். மலர்பாதம்னா மலர் போன்ற பாதம் அப்படின்ட்டு பொருள் கொள்ளணும். அதாவது ஒருத்தருடைய பாதம் இருக்குது, அது மலர் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஓமை. இதே உருவகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாதம் வந்துடும், ரெண்டாவது மலர் வந்துடும். பாத மலர் அப்படின்னு வரும். அது ஃபஸ்ட்டு ஓமை நம்ம கற்பனையாக சொல்கிறது. உன்னுடைய பாதம் மலர் போல் இருக்குது அப்படின்னு நம்ம கற்பனையாக சொல்கிறது. உருவகம் அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறது. உன்னுடைய பாதம் மலர் தான் அப்படின்னு சொல்கிறது. பாத மலர் தான் அப்படின்னு சொல்கிறது தான் உருவகம். ஓகே, இப்போ புரிஞ்சா? இது வச்சு பார்த்தா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா செல்வ செவிலி. செல்வ செவிலி அப்படின்றது பார்த்தா இங்கே செல்வம் அப்படி அதுக்கு முன்னாடி செவிலி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். செவிலி அப்படின்றனா வளர்ப்பு தாய், அது குழந்தைய வளர்க்குற தாய் அப்படின்ட்டு அர்த்தம். செல்வ செவிலி இங்கே செல்வம்னா என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அன்பு, பாசம், கருணை இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா வளர்ப்பு தாய்க்கு அதுதான் செல்வம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே செல்வம் அப்படின்றது அன்பு, செவிலின்றது தாய். இப்போ சொல்லி பாருங்கள், அன்பு தாய் வருதா உருவகம். இதை அப்படியே திருப்பி போட்டால் தாய் அன்பு, அதாவது தாய் போல் அன்பு ஒருத்தர் காட்டினாங்க அப்படின்ட்டு வரும். இது ஓமையில் வந்துடும். இதை அப்படியே இப்படி திருப்பி போட்டால் அன்பு தாய், தாய்னா அன்பு கொண்டு இருப்பாங்க, அவங்க தான் அன்பு தாய் அப்படின்னு சொல்கிறது தான் உருவகம். அப்போது செல்வ செவிலிக்கு இலக்கண குறிப்பு என்னென்னா உருவகம் அப்படின்றது தான். ஓகே, அடுத்த கொஷின் திருவள்ளுவருடைய ஒரு பாட்டு. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன் ருண்டாக செய்வான் வினை. இந்த அடியில் கைத்தொன்று அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கைத்தொன்றுனா கைப்பொருள் அப்படின்ட்டு ஆன்சர். சரி, இப்போது இதை வச்சு இது என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன் ருண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது இங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, தன் கைத்தொன் ருண்டாக செய்வான் வினை. இங்கே தன் கைத்தொன்று, அதாவது கைத்தொன்று அப்படின்னா என்னென்னா கைப்பொருள். கைப்பொருள்லாம் என்ன அப்படின்னா தன்னுடைய செல்வம், அதாவது பணம், அதுக்கடுத்தது நம்மளுடைய திறமை, இதெல்லாம் தான் தன்னுடைய கைப்பொருள் அப்படின்றது. செய்வான் வினை, அதாவது தங்கிட்ட இருக்கிற திறமை, பணம், இதை மட்டுமே வச்சு ஒருத்தன் ஒரு தொழிலை தொடங்கினான் அப்படின்னா அவன் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருந்து பார்த்தா தெரியும். குன்றேறி யானை போர் கண்டற்றால், அதாவது ஒருத்தன் குன்றுனா மலை, அந்த மலைக்கு மேலே இருந்து யானை கீழே சண்டை போட்டு இருக்குது, அதை பார்த்தா அவனுக்கு எவ்வளோ சேஃபோ அவ்வளோ சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய கையில் இருக்கிற பொருளை வச்சு, திறமையை வச்சு ஒருத்தன் தொழில் தொடங்கி வேலை செஞ்சால் அவ்வளோ சேஃப். ஏன்னா யானை அங்கே சண்டை போட்டு இருக்கும், நம்ம இங்கே சேஃபாக தான் இருப்போம். அதான் சொல்கிறாங்க, தங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா நம்ம இந்த குன்றேறி யானை போர் கண்டற்றால், குன்றுக்கு மேலே இருந்து யானை சண்டை போகிறத பார்த்தோம் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ நம்ம சேஃபோ அவ்வளோ சேஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கைத்தொன்று அப்படின்னா கைப்பொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. நாளை சந்திப்போம். நன்றி.